படிப்பு வந்து நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும். பிள்ளைங்க நம்ம படிக்கிறது நம்ம கடமை, படிக்கிற கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். அடுத்து மார்க் வர்றது வந்து அது ரெண்டாவது. நம்மளால் முடிஞ்சிறது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்ற மாதிரி நல்ல கவனம் செலுத்தி படிக்கணும். மார்க்கு கம்மியாச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம படிச்சுட்டோன்னா அது கம்ப்யூட்டரில் மாதிரி நம்ம பிரெயினில் போய் அது நல்லா ஸ்டோர் ஆகிக்கிடும். எப்போ தேவையோ அப்போ அந்த 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 பதிவெல்லாம் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க நாளைக்கு வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், நான் இப்போ டாக்டராக இருக்கேன், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 10th ரேங்க் எடுத்தவங்கலாம் இப்போ வந்து ஃபாரினில் போய் இன்ஜினியர் ஆகி ஃபாரினில் போய் 10 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. அதனால் அது 2வது கேட்டகரி. அதனால் படிப்புக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, ரேங்க்குக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா படிக்கணும், நல்லா வந்து